ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். என்னடா எடுத்தோன்னே சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோ க்ளீனிங் ஹேபிட்ஸ் தாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன டிப்ஸோடு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மைக்ரோ க்ளீனிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப்பில் டெய்லி ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலை தாங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டையே மாற்றிடுங்க. நல்லா ஸ்பேசியஸாகவும் நீட்டாகவும் அழகாகவும் காட்டும். அதுதாங்க இந்த வீடியோவில் லைவாகவே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோடு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சிங்கில் வந்து நம்ம அப்படியே பாத்திரத்தை போட்டு வைக்காமல், நம்ம லஞ்ச் சாப்பிட்ட பிளேட்டு, அது போக டீ பாத்திரம், இந்த கொத்தமல்லி காஃபி இதெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு வெட்டு டஸ்ட்பின் வந்து வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணி வச்சிடணுங்க. அப்படி நம்ம வாஷ் பண்ணி வைக்கும்போது கிச்சனில் வந்து பாத்திரம் இல்லை, சிங்கில் பாத்திரம் இல்லைங்கும்போது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும், அடுப்பை க்ளீன் பண்ணணும் அப்படி கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இதுதாங்க ஃபஸ்ட்டு டிப்பு. இவ்வளோ பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தாங்க டைம் எடுக்கும். இது டெய்லி செய்கிற வேலைங்கிறதுனால குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா சிங்க்குமே வந்து வாஷ் பண்ணி விட்டுருங்க. அந்த ட்ரெயினில் இருக்கிற சின்ன சின்ன குப்பைகள், டஸ்ட் இது எல்லாமே எடுத்துகிட்டு சுத்தமாக நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து நீட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, இந்த குட்டி குட்டி பூச்சி எதுவுமே வராதுங்க. அடுத்த க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப்பு தாங்க. இந்த கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து க்ளீனாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நம்ம எடுக்கிற மாவு, நாட்டு சர்க்கரை, இந்த சீரகம், கொத்தமல்லி இதெல்லாமே குட்டி குட்டியாக வந்து சிந்தி இருக்குங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையுமே வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே குயிக்காக தொடச்சி எடுத்துடலாம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் பாத்திரத்தை தேய்ச்சிட்டா போதும், இந்த கவுண்டர் டாப்பில் யார் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கிச்சனை பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். பார்க்குறவங்க வந்து வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம டெய்லி ஒன்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அந்த க்ளீனிங் வேலை அடுத்தடுத்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. நம்ம சமைச்ச பாத்திரத்தையெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சிடலாம். அடுத்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் அந்த உட்டன் சோஃபா, உட்டன் டைனிங் டேபிள் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கணுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம துடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பளிச்சுன்னு இருக்குங்க. ரொம்ப ஷைனிங்காக இருக்குன்னு வைங்களேன். நம்ம டைரெக்டாக எண்ணெய் தேய்ச்சி துடைக்காமல் இந்த மாதிரி தண்ணியில் விட்டு எண்ணெய் துடைக்கும் போது எண்ணெய் பிசுப்பு இருக்காது. ஆனால் பார்க்குறக்கு வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இது வந்து உட்டன் திங்ஸ்க்கு எல்லாமே பொருந்துங்க. நம்ம வந்து டைனிங் டேபிள், சோஃபா, மெயின் டோரு, நம்ம டோர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைனிங் டேபிளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலை தாங்க. அது போக வாங்கியுமே 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதை வந்து நீட்டாக இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால இன்னுமே பார்க்குறக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. பழைய மாடல் தான், ஆனால் மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுனால நீட்டாக புதுசாகவும் நமக்கு தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மெயின் டோர் வந்து எந்த வித கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு நல்லா ஷைனிங்காக தெரியுங்க. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியாதுங்க. நானுமே அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு டோரை துடைச்சிருக்கேன். கொஞ்சம் ஷைனிங்கெல்லாம் போயிடுச்சு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோ பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி கெமிக்கல்லாம் உட்டன் டோருக்கு யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக வெறும் தண்ணி வச்சு துடைச்சிடலாம். இல்லைனா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம துடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நான் இந்த கிளாஸுக்குமே வந்து துடைச்சிக்கிறேங்க. இதை வந்து நம்ம டச் பண்ண போகிறதில்ல, பிசுபிசுன்னு இருக்காதுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா கிளிட்டரியாக நல்லாயிருக்கும். இப்போ நான் டைனிங் டேபிள் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஆனால் கையில் தொடும்போது எண்ணெய் பிசுப்பெல்லாம் ஒட்டாதுங்க. நம்ம தண்ணி வச்சு துடைச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தாங்க க்ளீன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு பாத்திரத்தை கழுவிட்டு கவுண்டர் டாப்பை வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு துடைச்சிருக்கோம். இப்போ வந்து கிச்சன் பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்குது பாருங்கள்.
இந்த டிப்பு வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாங்க. வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் டைம் இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேர்த்து பாத்திரம் தேய்க்கிறது, கவுண்டர் டாப் எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் தான் டைம் எடுக்கும். இது கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. நம்ம பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்போங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில டைம் இல்லைங்க, நிறைய டைம் என்ன பண்ணுவோம், அதை அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். இல்லைன்னா கொஞ்சம் உட்காந்து டிவி அந்த மாதிரி ஃபோனெல்லாம் பார்க்க போயிடுவோம். அப்படி செய்யாமல் கையோடு அந்த திங்ஸை வந்து நம்ம கபோர்டில் ஸ்டோர் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குங்க. நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நான் லைவாகவே காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கவுண்டர் டாப் வந்து ஃப்ரீயாக இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸை அதே இடத்துல வச்சுட்டு போகும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறக்கு க்ளம்ஸியாக இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 1/2 செகண்ட் கூட ஆகாதுங்க. ஆனால் நம்ம சில டைம் இப்படியே வச்சுட்டு போயிடுவோம். நம்ம போய் உட்கார்றதுக்கு முன்னாடி இது ஒரு செகண்ட் எடுத்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் வந்து நம்ம நீட்டாக க்ளீனாக வச்சுக்குவோம். ரொம்ப அந்த வீடு கூட்டுற விளக்குமாறு, செப்பல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி தாங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் இவங்க வந்து ஸ்கூலில் விட்டு வரும்போதோ இல்லை பேட்மிண்டன் கிளாஸில் இருந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா செப்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் விட்டுருவாங்க. இந்த மாதிரி 2, 3 இருக்குங்க. வீடியோவுக்கு பார்க்குறக்கு ரொம்ப க்ளம்ஸியாக இருக்கிறதுனால ஒன்று தான் காமிச்சிருக்கேன். ஆனால் இப்படி இல்லாமல் பசங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணுங்க. இதை வந்து நீட்டாக எடுத்துகிட்டு உள்ளே வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் இல்லைங்க, ஒரு 1/2 செகண்ட் தான் டைம் எடுக்கும். இது கையோடு வச்சுட்டதுக்கப்புறம் பாருங்கள், அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாகவும் நீட்டாகவும் இருக்குது. அதுக்கு அடுத்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில டைம் வந்து டைனிங்கில் உட்காந்து செய்வாங்க, சில டைம் ரூமில் உட்காந்து செய்வாங்க. எங்கே செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க எழுதிட்டு படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா புக் எல்லாமே அப்படியே வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அதை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு க்ளம்ஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ஹோம்ஒர்க் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்கங்க. பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நம்ம தாங்க சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி புக்கெல்லாம் நீ எடுத்து நீட்டாக பேகுக்குள்ளே வச்சுட்டு அந்த பேகை கொண்டு போயிட்டு அதுக்கான ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, அதில் கொண்டு போய் வெய்யி அப்படின்னு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். எந்த பசங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் சொன்னால் திரும்ப செய்ய மாட்டாங்கங்க. அது திரும்ப திரும்ப ஒரு தடவைக்கு 10 தடவை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இதுவே பழகிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேபிட் வந்து அவங்களுக்கு பழகிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸாக இருக்குது இல்லைங்களா, நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த டிப் போயிடலாங்க. நம்ம எப்போவுமே தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமேட்டு அவசரத்தில் நம்ம போத்துற போர்வை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அதை வந்து கையோட ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூம்லேயுமே வந்து பசங்க படிப்பாங்கங்க. அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா புக்ஸை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அந்த பெட் ஸ்ப்ரெட்டையுமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுறலாங்க. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற க்ரையான்ஸு, பென்சில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் அப்படியே கிளம்பிடுவாங்க. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் டைம் எடுத்து இந்த மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித க்ளம்ஸி இல்லாமல் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கபோர்ட்ஸ் எல்லாம் போடும்போது இப்போ பேபின்னு நிறைய பேர் போடுறோங்க. இப்போ எங்களுது வந்து இந்த அளவுக்கு தான் சைஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ண ட்ரெஸ்ஸு, ஸ்கூல்லேருந்து வந்து டை, சாக்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருவாங்க. இப்படி பார்க்கும்போது அந்த இடமே வந்து பார்க்குறக்கு நீட்டாகவே இல்லைங்க. அதை வந்து கையோடு நம்ம அந்த திங்ஸை வந்து அதுக்குன்னு இடத்துல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குன்னு. அதோட அழகே இப்போ தாங்க தெரியுது. அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம வெளியிருந்து வரும்போது இந்த போஸ்டல் கார்டு, நமக்கு ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டிவி யூனிட் மேலே தாங்க வைப்போம்.
அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கையோடு நம்ம அந்த பேப்பர்ஸில் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிட்டோன்னா அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் பிளாஸ்டிக் சேர் இருக்குங்க. அந்த சேர் மேலே தாங்க டவலை கொண்டு வந்து போடுவாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா, கையோடு எடுத்து ஃபோல்ட் பண்ணி நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா, பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். அடுத்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்து ஸ்நாக்ஸு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டிவி பார்த்துட்டே சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடித்த கையோடவே வந்து பார்த்திங்கன்னா, அதை நம்ம சிங்க்கில் கொண்டு வந்து வாஷ் பண்ண போட்டுறணும் அப்படின்னு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. அதை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி தாங்க காஞ்சிட்ருக்கும். திடீர்னு யாராவது வீட்டுக்கு வந்துட்டாலும் இது வந்து பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்காது. அப்போ போய் அவசரத்தில் இது பண்ணாமல் 1 நிமிஷம் டைம் எடுத்து நம்ம உள்ளே கொண்டு போய் வச்சிடலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் டைம் தான் எடுக்குங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த ஹேபிட் வந்து நமக்குள்ளே வந்துடும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவும் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த மணி பிளான்ட் எல்லாம் அங்கங்கே கிடைக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி டெக்கர் பண்ணி வச்சோன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குங்க. நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும்னு கூட சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட எங்கெங்கே சின்ன சின்ன இடம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட் வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குங்க. நம்ம இன்னுமே நல்லா பிரிஸ்காக வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து தாட்டுக்கு வந்துடும். இந்த இன்டோர் பிளான்ட்டெல்லாம் வந்து ரொம்ப விலை கம்மி தாங்க. அதை வந்து நமக்கு என்ன அஃபோர்டபுளோ அதை வந்து வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இந்த கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலை தாங்க. 50 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அந்த மூடி வந்து துருவேறிடுச்சுங்க. அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரீபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவில் வர கண்டென்ட் எல்லாமே என்னோட நாலேஜ்க்கு எட்டுன மாதிரி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.